எனக்கும் ஒரு ஐயா இருந்தாரு. அவர் தான் என்ன பெரிய ஆளாக்குனாரு. நானும் உன்னை பெரிய ஆளாக்குவேண்ணே. சரியா? பாட்டி தாயா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவை முழுங்கிட்ட, அம்மாவை துரத்திட்டேன்ட்டு. அது கிடக்குது, அதை விடு. நான் இருக்கம்மா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இந்த ஐயா உனக்காக செய்கிறேன்னா போய் தூங்கு போ. முதலாளி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமா, அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காம வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க முதலாளி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. 20 லட்சம் தானே முதலாளி, ஏன் யோசிக்கிறீங்க? சரியா, அம்மாவுக்கு அதை வாங்குவோம். நாளைக்கு அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிருவோம். சரி, நானும் படுக்கிறேன், நிறைய வேலை இருக்கு நாளைக்கு. வாங்க முதலாளி. கண்டிப்பா பண்ணிடுவோம், நோ ப்ராப்ளம். அதை முடிச்சிடலாம். அனில், ஒன்றும் கவலைப்படாது. வணக்கம் மேடம். ஆமா, உட்காருங்க. முதலாளி வந்திருக்காங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. வாங்க செல்லப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்பதான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ள எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும் தான். நல்ல புள்ள நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க. அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையா, அதனால தான். முதலாளி, அட்வொகேட் பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமா. டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேரில் இருக்கணுமா? ஓ அப்படியா மேடம், அப்போ இந்த டெபாசிட்டை இவங்க பேரில் மாற்றிடுங்களேன். ஓகே. சரி. செல்லப்பா, நீங்க ஏன் உங்க பிசினஸ் செக்லயே டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், அது என் தொழிலுக்குலாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். அப்போ நீங்க கிளம்பலாம். சரி மேடம். ஓகே, வரம்மா, பார்த்து வாங்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி. யோ, வீட்டு பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியா? சரிங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. மேடம், 20 lakhs டெபாசிட் ரெசிப்ட். உங்க டெபாசிட் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. மா, அந்த ஆள் உழைச்சு சம்பாதிச்ச பணம். அப்பா வெளியே வந்தோன்னே அவர் பத்திரத்தை பத்திரமா கொடுத்துட்டு சொல்லு, இல்லைன்னா இட் பீசன். ஆமாம்மா. இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. ஏமா அங்கே வர? இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு கடல்ல குளிச்சா நல்லதுன்னு கோயில்ல சொன்னாங்க. அதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம். ஃப்ரெஷ் ஆச்சு, எல்லாம் கிளியர் ஆச்சு. உனக்கு கிளியர் ஆயிடுச்சுப்பா. உனக்கும் அம்மாக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. எனக்கு தான் இட்ஸ் ஷேம்ஃபுல். வெளியில தலை காட்ட முடியல, எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேச முடியல. பத்மஜா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? யூ ஷட் அப். வண்டி எடுமா, வீட்டுக்கு போலாம். அப்பா, you know something? The advocate tried to misbehave with me and also with Amma. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுடைய 100வது பிறந்தநாள் விழாவை
ஐயாவுடைய இடத்துலயே நடத்துறதுக்கு அவருடைய பையன் கோவிந்தராஜனை ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு நன்றி. இந்த சென்னை டிராஃபிக்கெல்லாம் மீறி பெரியவங்களாம் வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா எப்படி பழக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். நான் சின்ன வயசுல 9 வயசுலேயே பீச்சில் பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ நிறைய பேர் அங்கே வாக்கிங் வந்து போவாங்க, யாரும் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஆனால் ஐயா மட்டும் என்னை கூப்பிட்டு அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயா வாக்கிங் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு அப்படியே கேராகி உட்காந்துட்டாங்க. நான் ஓடி போய் ஐயாவை கைத்தாங்களா கூட்டு போய் வீட்டில் போய் விட்டேங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை தூக்கி விட்டாருங்க. எப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, 58 சென்ட் நிலத்தை ஐயா அரசுக்கு சிபாரிசு பண்ணி குறைஞ்ச விலையில் எனக்கு பட்டா போட்டு கொடுத்தாருங்க. என்னதான் என் பேரில் பட்டா இருந்தாலும் இது எப்போவுமே ஐயாவோட இடம் தான். அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எவ்வளோ விழா எடுத்தாலும் அவர் என் மேலே வச்சிருந்த அன்புக்கு ஈடே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் என் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இங்கே நீ வேலை செய்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வளர்ச்சி தெரியணும், பெரியவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அப்பேற்பட்ட அப்பா பெத்தெடுத்த தங்கமன் கோவிந்தராஜனை இப்பொழுது உங்கள் முன்னாடி பேச அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. செல்லப்பாவினுடைய உழைப்பும் நேர்மை, சேவிக்கின்ற மனப்பான்மை, அது மட்டுமல்ல அவர் தாய் மேல் அவர் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் மரியாதையும் தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னது. செல்லப்பா தான் எங்களுடைய பேப்பர் மில்லுக்கு 10 ஆண்டுகளாக வேஸ்ட் பேப்பர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சப்ளை பண்ண வேண்டிய தொகையை, சப்ளை பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை அவர் உடனே பேங்க்லேயே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அவர் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஏய் வணங்கண்ணா. சரி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது. ஃபங்க்ஷன் களை கட்டி இருக்குமே. இல்லண்ணா, குடியை பத்தி பண்ண புச்சு உள்ள போட்டாங்க. குடியை பத்தி பண்ணா அப்படிதான் உள்ள போடுவாங்க. வெயில்ல இப்பதான் வந்தேன் ப்ரோ. பசங்களாம் சேர்ந்து தலையை பத்தி சூப்பரா பாட்டு ஒன்று கட்டிடுறேன். அந்த பாட்டை இங்க தான் பாடுற, ஆடுற. ஓகே. யாருங்க நீங்க? நான் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீதானே பத்மஜா, திவாகரோட பொண்ணு? உன்னை விசாரணை பண்ண வந்திருக்கோம். உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. அப்பா, அம்மா. என்ன மேடம்? உங்க பொண்ணை விசாரணை பண்ணணும். பொண்ணுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 1 மணி நேரம் நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாம அசிங்கம் இல்லாம கூட்டிட்டு போயிடுவோம். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு மேரேஜுக்கு அட்டெண்ட் பண்ணணும் மேடம். நீங்களா விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வாமா. செல்லப்பா இடம் இதுதானே? நேத்து வந்து பாத்தியா? ஆமா மேடம், நேத்து வந்து பார்த்தேன் மேடம். ரொம்ப தூரமா இருக்கு? இல்ல மேடம், பக்கத்துல தான் மேடம். இத வந்துட்டோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம், இங்க தான் மேடம். சரி, ஓகே. சரி மேடம். ஏய், அந்த 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சு கொடுத்தான்? பேங்க்ல வச்சு கொடுத்தான். என்ன பண்ணாத? அது அங்கேயே FDல போட்டுட்டேன். சரி, இப்ப அவனை நாங்க கூட்டிட்டு வரதுக்கு போறோம். அவன் தானா? ஆமான்னு சொல்லணும். யாருங்க நீங்க? கஸ்டம்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா? சுங்க இலாக்கா. உங்களை விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். ஏங்க, நான் வரியெல்லாம் கரெக்டாக தாங்க கட்டிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. யார்கிட்ட பேச போறீங்க நீங்க? திவாகரை தெரியுமா உங்களுக்கு? திவாகருக்கு 20 லட்சம் கொடுத்ததாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே மேடம். ஆபீஸ்க்கு போலாம், உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றோம். கூட்டிட்டு வாங்க இவரை. ஆகாய
கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே ദിവാകർക്കും ചെല്ലപ്പക്കും എന്നാ കണക്ഷൻ ഇருக்கு കണ്ടുപിടി ബാങ്ക് ഡീറ്റെയിൽസ് ഞാൻ കളക്ട് பண்ணிக்கிறேன் ഞാൻ ഡിസി கிட்ட ഫോണിൽ பேசிக்கிறேன் மீதியெல்லாம் அப்புறம் சொல்றேன் பதிலே புதிர் போடுதே முடிவே விடை தேடுதே டேய் நான் உன்னை உட்காரவ சொல்லல உட்கார் ஹலோ சார் 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் வீடு சர்ச் பண்ணல சார் பேங்க் அக்கவுண்ட்ல திவாகரோட டிரான்சாக்ஷன் இருக்கானா பார்க்கணும் சார் மணலினை தோண்ட சில நேரம் புதையல் மாட்டும் பரவாயில்ல சார் ஓகே சுந்தர் சார் மனதினை தோண்ட ஓகே சார் நான் போயிட்டு வரேன் விடியல் தோன்றும் நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்மை படைத்த இறைவன் கையிலே எந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது உங்களுக்கு நான் நல்லது தானங்க பண்ணேன் ஏங்க என்ன கூப்பிட்டு வந்து என்னெல்லாமோ பேசுறாங்க எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே நீந்தி போகுதே ஹலோ 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா சார் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் இங்கே என்ன எழுதுறீங்களோட எனக்கு புரியல சார் ஒன்றுமே புரியலையா ஹலோ ஆடிட்டர் சார் வணக்கம் சார் நான் கணக்கப்பில் பேசுகிறேன் சார் சார் காலையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார் சார் எங்கள் முதலாளியை யாரோ சுங்க இலாக்கா அதிகாரின்னு சொல்லி வந்து கூட்டின்னு போயிருக்காங்க சார் என்ன ஏதுன்னு தெரியல சார் சார் நீங்கள் கொஞ்சம் வந்து விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஆமாம் சார் ப்ளீஸ் சார் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் சார் நான் உடனே வரேன் ஓகே சார் இதை வந்துடுறேன் உங்க அம்மா பேர் என்ன? பாப்பம்மாங்க. என்ன படிச்சிருக்க? நான் ஒன்றும் படிக்கலங்க. 9 வயசுல நான் குப்பைலங்க. எப்படி எவ்வளவு சம்பாரிச்ச? குப்பையில தாங்க. குப்பையிலையா? ஆமாங்க. திவ்யா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. இவன் என்னமோ குப்பால்னேங்கிறான், அவ ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. ஜேசி சொல்ற மாதிரி இவனுக்கும் திவாகருக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப அப்பாவியா பேசுறான். எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. யோ சார், இந்த பொண்ணை எப்படி தெரியும்? சிலப்பா அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சார், அந்த பொண்ணோட பேர்ல இருக்க வீட்டை விற்கிறதுக்காக வக்கீலோட குமாஸ்தா சொன்னாருங்க. அப்பதான் சார் 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்தேன். எவ்வளவு நாளா பழக்கம்? அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் சார் அவங்களே எனக்கு தெரியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டியா? இல்லை சார், அவங்க அப்பா வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட வாங்காம 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம சொல்றியா? சார், இவன் ஒன்னும் வச்சிருக்கானா?